கரூரில் கடையடைப்பு செய்யக்கூறி காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் அழுத்தம் தருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் சவுந்தரராஜன், கரூரில் தவிக சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு என்று வதந்தி பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், கரூரில் கடையடைப்பு செய்யக்கூறி காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் அழுத்தம் தருவதாகவும், போலீசாரின் இந்த அழுத்தம் பல சந்தேகங்களை கிளப்புவதாக கூறிய அவர், தமிழக அரசு அவர்களாகவே முன்வந்து இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆங்காங்கே பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும், அரசியல்வாதிகளும் கடையடைப்பு நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஆற்றிய காணொலி உரையில், கரூர் போன்ற நிகழ்வுகள் இனி எக்காலத்திலும் நிகழாமல் தடுக்க வேண்டியது நமது எல்லோரது கடமை என்று தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் சென்று பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலவில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர், எந்த கட்சி தலைவரும் தனது தொண்டர் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் என்றும், கரூரில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழர்கள் என்று கூறினார். மேலும் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை அறிய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் அறிக்கை அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று உறுதியளித்து பேசியுள்ளார். சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. கரூர் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்று புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டம் நடைபெறும் இடம் சரியான பரப்பளவு கொண்டதா, முன்பே ஆய்வு செய்யப்பட்டதா என்பதில் கேள்வி எழுத்துள்ளதாகவும், காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று கருத்து கூறினார். மேலும் கரூர் போன்ற இத்தகைய சம்பவங்கள் இனி நடைபெறாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஜெகன்மூர்த்தி அவர்கள், இச்சம்பவத்தில் உண்மைகள் வெளிப்பட சிபிஐ விசாரணை அவசியம் என்று கோரிக்கை வைத்தார். இந்த சம்பவத்திற்கு முழு விசாரணை வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிபிஐனுடைய விசாரணை தான் சரியாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புரட்சி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோர் உடல்களுக்கான உடற்கூறாய்வில் விதிமீறல் என புகார் என்றும், ஒரே நாள் இரவில் 39 பேருக்கு உடற்கூறாய்வு செய்தது எப்படி சாத்தியமானது என்று தவிக வழக்கறிஞர் அறிவழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர்,
கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அவசரமாக உடற்கூறு ஆய்வு செய்தது ஏன் எனவும், அதுவும் ஒரே நாளில் அனைவரையும் உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடற்கூறாய்வு செய்யக்கூடாது என்பது விதி என்றும், ஆனால் விஜய் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்துள்ளது சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும், விஜய் பிரச்சாரம் செய்த இடத்தில் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறையினர் சொல்வது அப்பட்டமான பொய் என குற்றம் சாட்டி பேசியுள்ளார். மரத்திலிருந்து விழுந்ததுக்கும் புலியில விழுந்ததுக்கு, அந்த லத்தி சார்ஜ் மூலியமா புலியில் விழுந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் இதுவரையும் உடல் அந்த கூறாய் அந்த சீராய்வு இது எங்களுக்கு இன்னும் வரவில்லை. இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக நிறுவோம். ஆகவே ஏன் உடனடியாக, ஏன்னா இரவு எப்போதுமே அடாப்டி செய்ய மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க. இந்த வழக்கில் இரவோடு இரவாக 39 பேருக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கிருந்து அவங்க இறக்குமதி செய்யப்பட்டாங்க? அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அனுபவமோ அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் எங்களுடைய மனுவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கள்ளச்சாராயம் அருந்தி 65ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போது அங்கு செல்லாத முதலமைச்சர் கரூருக்கு சிறப்பு விமானத்தில் சென்றிருக்கிறார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வலியுறுத்தி குண்டாறு நதியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார். மேலும் குண்டாறு செல்லும் வரத்து கால்வாய் ஓடையில் இறங்கி அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த தொகுதி என்றும், அந்த தொகுதி மக்கள் பயன்பெறும் திட்டத்தையே அவர் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் விஜய் பொதுக்கூட்டத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஒரு குழுவையோ ஒரு கமிஷனையோ அமைத்தோ அல்லது சிபிஐ விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை நிலவரம் வெளியே வரும் எனவும், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த போது அங்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் யாரும் செல்லவில்லை எனவும், ஆனால் கரூருக்கு முதலமைச்சர் தனி விமானத்தில் சென்றுள்ளார் என விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். 3 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரது முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசரமா நடந்திருக்கு. கம்பம் அருகே மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட இடத்தை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் வேளப்பர் கோயில் தெருவில் வெங்கடேசன் என்பவர் பலரச கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தினால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. இதனை அறிந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிப்படைந்த வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவியாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் விபத்துக்குரிய நிதியினை அரசிடமிருந்து உடனடியாக பெற்றுத் தருவதாக எம்பி கூறியதாக பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் தெரிவித்தார். நாகர்கோவில் சிறைச்சாலையில் கைதிகள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 13 கைதிகள் மீது நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாகர்கோவில் மாவட்ட சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறைச்சாலையில் நேற்று நள்ளிரவு பேச்சியப்பன் என்ற கைதியை சிலர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக சிறை அதிகாரிகள் சமரசம் பேசிக் கொண்டிருக்கும் போது பேச்சியப்பன் மற்றும் முத்துராஜ் என்ற கைதி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இதுகுறித்து போலீசார் உடனடியாக சிறைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின்னர் 13 கைதிகள் மீது நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவமனைக்கு ஏராளமான கட்சியை சேர்ந்தவர்கள் வருகை தருவதால் புறநோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரூரில் தாவேகா தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களை காண ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் புறநோயாளிகள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல முடியாமல் தவித்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருடன் பேசி கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனை அவசர பிரிவுக்கு உள்நுழைய அனுமதித்தனர்.
தாவேக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதமாக மாணவர் ஒருவர் தனது சேமிப்பு கணக்கில் இருந்த பணத்தை மாவட்ட திட்ட இயக்குநரிடம் வழங்கியுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயதுடைய மிதுன் ஸ்ரீனிவாசன் என்ற சிறுவன் தனது சேமிப்பு கணக்கில் வைத்திருந்த 4000 ரூபாய் பணத்தை மாவட்ட திட்ட இயக்குனர் வீரபத்திரனிடம் வழங்கினார். இதுகுறித்து சிறுவன் கூறுகையில், தீபாவளி பண்டிகைக்காக சேர்த்து வைத்த பணத்தை தாவேக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியாக வழங்குவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதியன்று நடிகர் விஜய் நடத்த உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என துணைநிலை ஆளுநரிடம் சமூக ஆர்வலர் மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த மாநில நிர்வாகிகள், முதலமைச்சர் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி வழங்க மனு அளித்திருந்தனர். இதனிடையே கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் நடத்த உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க கூடாது என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளார். மேலும் வார இறுதி நாள் என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இருப்பார்கள் என்பதாலும் குறுகிய சந்திப்பில் பிரச்சாரம் செய்ய அரசு அனுமதி அளிக்காமல் ஹெலிபேட் மைதானம் அல்லது துறைமுக வளாகத்தில் விஜய்க்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி நேரில் உள்ளூர் மக்கள் நம்மளால யாருமே நடந்து போகிற சூழல் தான் இருக்குது. யாராலையும் வண்டியில் கூட போக முடியல. அதனால் அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம உப்பளம் துறைமுகத்துடைய மைதானமா அல்லதுன்னா லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் அவர் அப்படியே ஹெலிகாப்டர்லேயே பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போகிற மாதிரி அனுமதி கொடுக்கணும். ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஆளுநரிடத்தில் மனு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நாமக்கல்லில் அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து கொண்டு திமுகவை அளிக்கும் எண்ணத்தோடு சில திமுக நிர்வாகிகள் செயல்பட்டு வருவதாக திமுக நகரமன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் நகரமன்ற தலைவராக இருக்கும் செல்வராஜ் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் பாலமுருகனுக்கும் இடையே முரண்பாடு இருந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நகரமன்ற கூட்டரங்கில் இருந்த துணைத் தலைவரின் இருக்கை அகற்றப்பட்டது. இது தொடர்பாக திமுக நிர்வாகிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து திமுக நகரமன்ற துணைத் தலைவர் செயல்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக நகரமன்ற தலைவர் செல்வராஜ், நகராட்சி கூட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காக அதிமுகவுடன் கைகோர்த்து சில திமுக கவுன்சிலர்கள் செயல்படுவதாகவும் திமுகவை அளிக்கும் நோக்கத்தில் அதிமுகவினருடன் இணைந்து சில திமுகவினர் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நம்ம தளபதியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான திட்டங்களை பள்ளிப்பாளையம் நகராட்சியில் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதை பிடிக்காத சில நம்ம கட்சிக்குள்ளேயே எங்கள் கட்சிக்குள்ளேயே சில இது துரோகிகள் இருக்காங்க. அவங்க நகர பொறுப்பில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. இருந்துக்கிட்டு நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எதிர்கட்சியோட கூட்டணி அமைச்சிக்கிட்டு நம்ம கவுன்சிலர் போகக்கூடாது, அப்படி போனால் அவங்களோட பதவி பிடிங்கிருவோம் அப்படின்னு மிரட்டி இப்போ கூட்டத்துக்கு போகிறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதையும் மீறி இன்றைக்கி நாங்கள் ஒரு பெருமையான கவுன்சிலர் வந்துட்டாங்க. மேற்கொண்டு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சிலும் வந்துடுவாங்க. திருக்கனூரில் மொபைல் சர்வீஸ் சென்டரில் பழுது நீக்க கொடுத்த தனது செல்போனை குறிப்பிட்ட காலத்தில் சரி செய்யாமல் காலம் தாழ்த்தியதால் கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கும் நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைகிழப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமுருகன். இவர் திருக்கனூர் சரஸ்வதி நகர் செல்லும் சாலையில் செல்போன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவரது கடையில் தனது செல்போனை பழுது நீக்க கொடுத்துள்ளார். இதனிடையே நேற்று இரவு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் கடைக்கு சென்று பழுது பார்க்க கொடுத்த செல்போனை கேட்டுள்ளனர். அப்பொழுது செல்போன் இன்னும் சரி செய்யப்படவில்லை என கடைக்காரர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கடையின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் திருமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் கடையின் கண்ணாடியை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்களிடம் பிச்சை எடுக்கும் நூதன முறையில்
சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஏராளமானோர் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனை பின்புறம் நுழைவாயிலில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவின் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பழுதடைந்த சாலையை சீரமைக்க நிதி திரட்டும் வகையில் சமூக ஆர்வலர் அருண் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து அந்த நிதியை அரசுக்கு அளிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். போன வாரமா இணையதளத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டோம். இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் இந்த வாரத்துல, இல்லைன்னா திங்கட்கிழமை பொதுமக்களிடம் கையேந்தி பிச்சை எடுத்து இந்த சாலையை சரி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை இதை சார்ந்த அதிகாரிகள் செவி சாய்க்காததால் இன்று நாங்கள் கடைக்காரர் பொதுமக்கள் அனைவரும் பிச்சை கையேந்தி பிச்சை எடுத்து அதில் வரும் காசை ரோடு போட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்று பிச்சை போட்டம் எடுத்து கரூர் சம்பவத்தில் மலிவான அரசியல் செய்வதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று மீண்டும் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணங்களும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறினார். மேலும் டெல்லியிலிருந்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சிறப்பு பிரதிநிதிகளை அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். கரூர் சம்பவம் குறித்து நேர்மையாக விசாரிக்கக்கூடிய நீதியரசரை முதலமைச்சர் நியமித்திருக்கிறார் என்று தெரிவித்த செல்வ பெருந்தகை, இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் இதுபோன்று ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று கரூர் சம்பவத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு காட்டமாக பதிலளித்தார். மேலும் யாரையும் குறை கூற விரும்பவில்லை என்று தெரிவித்த அவர், இந்த சூழலில் மலிவான அரசியல் செய்வதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பலமுறை சொல்லிட்டேன், இந்த பிணத்து மேல அரசியல் பண்றவங்கலாம் இதான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல். யாருக்கு 40 பேர் உயிரிழந்திருக்காங்க, யாருக்காவது இந்த எண்ணங்கள் வருமா? அப்படி எண்ணங்கள் வந்தால் அவங்க சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியுமா? அது எப்படி பேசலாம்? அது விசாரணை ஆணையம் இருக்குது, உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது, யார் மேலே தவறுன்னுட்டு விசாரணை ஆணையம் வரட்டும். இப்போது இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா விசாரணை ஆணையமும் அமைச்சா ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் பேசுவோம். எடுத்தன் கவிழ்த்தன் உடனே அரசியல் தலையீடு. இப்போ நாங்களே சொல்லலையே, யாரையும் குறை சொல்லலையே, முதலமைச்சரே யாரையும் குறை சொல்லலையே. இப்போ நாங்கள் இவர் தப்பு அவர் தப்புன்னு சொல்கிறோமா? ஒரு மிகப்பெரிய மரணங்கள் நடந்திருக்கு, வேதனை இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் போயிட்டு இந்த மலிவான அரசியல் பண்ணுறத அரசியல் தலைவர்கள் தவிர்க்கணும். அதான் கரூரில் தாவேக சார்பில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இருந்தனர். சங்கராபுரம் அருகே உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் சுமார் 2,74,000 கொள்ளை போனது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் அமைந்துள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டனர். கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த 2,74,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படும் நிலையில் புகாரின் பேரில் சங்கராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் நிலையில் இக்கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக கட்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் செல்வகுமார் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இதுவரை உயிரிழந்த நிலையில் விஜயை கைது செய்ய வேண்டும், தமிழக வெற்றிக் கழக கட்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் விஜய்க்கு ஒரு அரசியல் கட்சிக்கு உண்டான ஒரு அனுபவமோ முதிர்ச்சியோ இல்லாததான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர், இந்த உயிரிழப்பு தமிழகத்தில் இறுதியாகவும் முதலாவதுமாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் மேற்படி கட்சியை குறிப்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டியதோடு தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை ரத்து செய்ய வேண்டி வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய அரசியல் அனுபவமும் அதாவது அரசியல் முதிர்ச்சியும் இன்மையை வெட்ட வெளிச்சமா காட்டுது. அவர் ஒருவேளை இந்த சனிக்கிழமை கூட்டம் நடத்துறது, இந்த கூட்டத்தை எதிர்பார்த்துதான் நடத்துறாருன்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவர்தான் முழு பொறுப்பேற்க வேணும்.
இந்த 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 இழப்புக்கு மற்ற அரசையோ அரசு அதிகாரிகளையோ ஆளுங்கட்சியோ எந்த வகையிலுமே குற்றம் சொல்ல முடியாது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கையில் மண்டை ஓடுகளை ஏந்தியும் அரை நிர்வாணங்களுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட லட்சுமணன்பட்டி, விழாப்பட்டி, லக்கணாம்பட்டி ஆகிய கிராமங்களை சுற்றியுள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு மேய்ச்சல் இடங்களை அடைத்து தனியார் சோலார் மின் தகடுகளை பதித்துள்ளதாக குற்றம் சாட்டியும் கால்நடை மேய்ச்சலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சோலார் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நூதன போராட்டத்தில் விவசாயிகள் அரை நிர்வாணங்களுடன் மண்டை ஓடுகளை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயாக்கண் அவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து மனு அளித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சோலார் சிஸ்டம் போடுறவங்க பட்டா நிலையில் விவசாயிகள் உள்ளே நுழையக்கூடாது வேலியை போட்டு கேட்குறாங்க. கலெக்டர்கிட்ட 4 மனுவை கொடுத்துட்டோம். எல்லாத்துக்கிட்டும் மனு கொடுத்துட்டோம். இது வழி எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. உள்ளே வயலுக்கே சாவடி பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கார்பரேட் கம்பெனியுடைய வேலையே அதுதான். லட்சக்கணக்கான ரூபாயை அள்ளி ஆர்டிஓ தாசில்தாருக்கெல்லாம் கொடுத்துட்டு எங்களை வயலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறாங்க. நாங்கள் போய் மனு கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் டிபிசிக்கு கொட்டாய் போட்டால் அதை இடிக்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிச்சு, விவசாயிக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடு, சிபில் இல்லாமல் ஜாமீன்தார் இல்லாமல் கொடுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.